சைத்தான கூட்டாளி எங்களோட உள்ளுக்குள்ள இருக்குது, நப்ஸ், அதோட போராடணும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஓய்வு நேரங்கள், நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு போயிடுவாங்க. நிறைய பிள்ளைகள் பைத்தியம் முடிஞ்சு போயிருக்கிறாங்க இந்த கேம்ஸ்ல, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். அப்படி உட்காந்து 5 மணித்தியாலம், 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம். நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள பாருங்க, புள்ள எங்கேயாவது டாய்லெட்டுக்கு போகாம, ஒன்றுக்கு போகாம, பாத்ரூம் போகாம, குளிக்காம, பெரிய ஒரு நோய். அதுல உட்கார்ந்து மூலையில உட்கார்ந்துட்டு 5 மணித்தியாலம் உட்காந்துருப்பாரு. கட்டிலேயே 10 மணித்தியாலம் போனை பார்த்துருப்பாரு. நீங்க போய் பார்த்தா சுடு புடி அடின்னு போகும். என்ன? ஃப்ரீ ஃபயர் கேம் இருக்குதா இல்லையா? பிள்ளைகள் மனசுல கைய வச்சு, இங்க உள்ள பிள்ளைகள் இல்ல, மனசுல கைய வச்சு உங்களோட நண்பர்கள் நீங்க பாக்குறத நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இப்படி பைத்தியம் முடிச்சு போய்க்கிறாங்களா? அதுல தகாத உறவுகள், தொடர்புகள். நிறைய பேர் வாப்பமா நினைக்கிறேன் புள்ள கேம் தான் விளையாடுறாங்க. அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இப்ப அதை சொல்லி தந்த மாதிரி போயிரும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே படிச்சு இந்த காலத்துல புள்ள வளர்க்கறது, இந்த காலத்துல எங்களுக்கு முழுமையா அதை படிச்சு தெரியாட்டியும் கொஞ்சம் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கரிசனையோட இருங்க, கொஞ்சம் கேளுங்க எப்படி இருக்கிறாரு, என்ன பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு தேவை, நாங்க இது சம்பந்தம் ஆய்வு செய்வோம். இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி போறாங்க, ஏன் பிள்ளைகள் சின்ன வயசுல மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, 25 வயசுல கல்யாணம் முடிச்ச ஒரு 2 மாசத்துல ஏன் டிவோர்ஸ் ஆகுது, இந்த சைக்காலஜி, இந்த உளவியல், இந்த விடயங்கள் எல்லாம் நாங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா எங்களுக்கு பேச இயலாது. பிள்ளைகள் என்ன இவர் இப்படி சொல்றாரு, இதுக்கு அப்பால் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த இடத்துல சொல்ல இயலாது. ஒவ்வொரு மூல முடுக்கலையும் என்னென்ன நடக்குது, என்னென்ன வழியில கெட்டு போறாங்க, எந்தெந்த வழியில, அது தனியான ஒரு தலைப்பு விளைச்சா. அப்ப நான் இதை ஏன் லேசா சொல்லிட்டு போறேன்டா, ஒரு புள்ள நீங்க நினைச்சு கேம் விளையாடுறாண்டு இல்ல, 5 மணித்தியாலம் ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்ச நாள் நீங்க அவரை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவரோட யூரின், அவரோட கிட்னி பிரச்சனைகள் ஏன் தெரியுமா? கேம் விளையாடி இல்ல. அவர் ஒரு வருஷ கணக்குல ஒன்றுக்கு போகாம இருப்பாரு. வருஷ கணக்குல அல்ல, ஒவ்வொரு நாளும் 5 மணித்தியாலம் அடக்கிக்கிட்டு இருப்பாரு ஒன்றுக்கு போகாம. ஏன்னா அந்த 5 நிமிஷம் ஒன்றுக்கு போறதால அவரோட கேம் தவறி போயிடும். அதுல பைத்தியம் அல்லது ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த 5 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பாத்ரூம் போகலாது. சில பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் தான் ஒரு கிழமை 2 கிழமையா குளிக்கவே மாட்டாங்க. 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இயலாது. ஏன்னா அதுல ஒரு கேம் விளையாடிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், நான் ஏன் சொல்ல வரேன்டா, இந்த ஃப்ரீ நேரம், ஓய்வு நேரங்கள், இதெல்லாம் இன்று பிள்ளைகள் கண் பார்வைக்கு வாப்பா மர்மார்கிட்ட போய்த்து அவங்களோட பிள்ளைகளை சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏண்ட புள்ள அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா வாப்பாமாருக்கும் புள்ள நல்ல பிள்ளைகள் தான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க பிள்ளைகள் மீது கெட்டெண்ணம் வைங்கன்னு சொல்ல வரையில, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா வளர்க்கறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாளைக்கு அந்த புள்ள மோசமான முடிவு, தற்கொலைக்கு போறதுக்கும், மோசமான தகாத உறவுல ஈடுபடுறதுக்கும், ஒரு பொம்பளை பிள்ளைய அல்லது ஒரு ஆம்பளை பிள்ளைய கூட்டிட்டு ஓடுறதுக்கும் இது காரணமாகிவிடக் கூடாது என்பதை சொல்றேன். எனவே இந்த ஓய்வு நேரங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும். சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரிய ஆக்களும் தான், வயசான ஆக்களும் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்கவுங்களோட வயசுக்கு ஏற்ப என்ன செய்வாங்க? தோழமைகளை